கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो. ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னையும் கர்த்தருடைய ஜீவிதத்தில் செய்ததான நன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். मेरे अंदर किसी भी प्रकार की योग्यता नहीं है, लेकिन परमेश्वर ने मेरे जीवन में की हुई सारी भलाइयों को आपके साथ बांटने के लिए परमेश्वर ने मुझे दिए उस मौके के लिए मैं उसका धन्यवाद करती हूँ. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். मेरा जन्म एक मसीह परिवार में हुआ. நான் என்னுடைய பெற்றோருக்கு மூத்த பிள்ளையாக இருந்தபடியினால் அவர்கள் என்னை மிகவும் கண்டிப்போடும் மிகவும் கர்த்தருக்குள் எப்படி வளர வேண்டும் என்றதான பலவிதமான காரியங்களை சொல்லிக் கொடுத்தும் வளர்த்தார்கள். मेरे माता पिता के लिए मैं बड़ी बेटी होने के कारण किस प्रकार से जीवन बिताना है उसके लिए उन्होंने बहुत ही सख्ती के साथ और अनुशासन के साथ मुझे पालन पोषण किया. நான் மூத்த பிள்ளையாக இருந்தபடியினால் என்னுடைய தகப்பனார் எனக்கு பல்வேறு காரியங்களை சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுப்பார். मैं बड़ी बेटी होने के कारण बचपन से ही मेरे पिताजी मुझे बहुत सारी बातों को सिखाते थे. அதில் ஒரு காரியம் என்னவென்றால் நீ நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படித்து இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். उसमें से एक बात थी कि तुम अच्छी रीति से पढ़ाई करना चाहिए और पढ़ाई करने के बाद में इस संसार के लिए दूसरों के लिए एक लाभ होके एक भलाई होके बदलना चाहिए. ஏனென்றால் நாம் இந்த பூமியில் ஜீவிக்க போவது ஒரு முறை மாத்திரமே. क्योंकि इस संसार में हम केवल एक ही बात जीते हैं. அப்படினால் நம்முடைய ஜீவிதத்தின் மூலமாக மற்றவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயனடைய வேண்டும், இந்த பிரகாரமாக உன்னுடைய ஜீவிதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். इसलिए हमारे जीवन के द्वारा सभी लोग कुछ न कुछ लाभ उठाना चाहिए या भलाई को प्राप्त करना चाहिए. इस प्रकार से आप जीवन बिताना चाहिए. இந்த காரியம் என்னுடைய சிறிதான இருதயத்தில் ஆழமாக பதிந்தது. ये बात जो है बचपन से ही मेरे हृदय में छप गई थी. நான் சிறு பிள்ளையாக இருந்த சந்தர்ப்பத்தில் நன்றாக பேச முடியாதவளாய் திக்கு நாவுள்ளவளாக காணப்பட்டேன். जब मैं छोटी थी तब मैं ठीक रीति से बातचीत नहीं कर पाती थी, मैं हकलाती थी. நான் கர்த்தருக்குள் வளர்ந்ததுக்கான சமயத்தில் என்னுடைய பாவங்களையும் சிறு வயது முதல் நான் செய்ததான சிறு சிறு தப்பிதங்களையும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் போது கர்த்தர் எனக்கு நன்றாக பேசும்படியாக உதவி செய்தார். उस समय में मैंने अपने सारे पापों को परमेश्वर के सम्मुख में इकरार किया और मान लिया और तब परमेश्वर ने मुझे चंगाई दिया और अच्छी रीति से बातचीत करने के लिए सहायता किया. இந்த பிரகாரமாக ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். और इस प्रकार से एक उद्धार के अनुभव को प्राप्त करने के लिए परमेश्वर ने मेरी सहायता की. அதன் பிறகு 8ஆம் வகுப்பு படிக்கும் போது கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார். और उसके बाद में 8वीं कक्षा पढ़ने के समय में परमेश्वर ने मुझे पवित्र आत्मा का अभिषेक का दान दिया. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த வருஷம் நடைபெற்றதான வாலிபர் முகாமில் நான் சென்றிருந்தேன். அந்த இடத்தில் கர்த்தர் பரிசுத்த ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக எனக்கு உதவி செய்தார். 10वीं पढ़ाई करने के समय में मैं जवानों के शिविर में गई थी. वहां पर परमेश्वर ने मुझसे बात किया और बपतिस्मा लेने के लिए परमेश्वर ने मेरी सहायता की. அந்த வருடம் 10ஆம் வகுப்பில் அப்ப நடைபெற்றதான பரீட்சையில் நான் நிறைய மார்க் எடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். 10वीं की पढ़ाई के बाद अच्छे अंक लेने के लिए परमेश्वर ने मेरी सहायता की. எல்லாரும் சொன்னார்கள் நீ நன்றாக படிக்க வேண்டும், கர்த்தர் உனக்கு நிறைய மார்க் கொடுத்திருக்கிறார், ஆகையினால் நீ நன்றாக எதை படிக்க வேண்டும் நன்றாக யோசித்துக்கொள் என்று சொன்னார்கள். सभी लोगों ने कहा कि तुम्हारे बहुत अच्छे अंक आए हैं, इसलिए आगे क्या पढ़ाई करनी है उसके बारे में आप अच्छी रीति से सोच लीजिए. இந்த பிரகாரமான சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய வீட்டில் தனியாக உட்கார்ந்து கர்த்தாவே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ऐसी स्थिति में मैंने अपने घर में रहने के समय परमेश्वर से प्रार्थना किया कि परमेश्वर भविष्य में मैं क्या पढ़ाई करना चाहिए और मेरे विषय में तेरी क्या मर्जी है करके तू मुझे प्रकट करके देना चाहिए. அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். तब परमेश्वर मुझसे बातें करने लगा. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். उत्पत्ति की पुस्तक 12 अध्याय के 2 और 3 वचन से परमेश्वर ने मुझसे बातें किया. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு உன் தகப்பனையுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றதான வார்த்தை என்னுடைய காதுகளில் துணித்தது. अपने देश, अपनी जन्मभूमि और अपने पिता के घर को छोड़कर तू उस देश में जा जो मैं तुझे दिखाऊंगा. ऐसी एक आवाज मेरे कान में गूंजने लगी. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்பதையும் என்னுடைய ஊழியமானது நான் அறியாத பாஷைக்காரரிடத்திலும் ஜனங்களிடத்திலும் இருக்கும் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். इस आवाज को सुनते ही मैंने समझ लिया कि परमेश्वर अपनी सेवा के लिए मुझे बुला रहा है और मेरी सेवा ऐसी एक जगह में होगी जहां पर मैं किसी को नहीं जानती होंगी और उस भाषा को भी मैं नहीं जानती होंगी. என்னுடைய கல்லூரி படிப்பை முடிப்பும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். मेरे स्कूल की पढ़ाई समाप्त करने के लिए परमेश्वर ने मेरी सहायता की. தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரும்படியாக கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டே இருந்தார். सेवा में आने के लिए परमेश्वर मुझसे लगातार बातें करता रहा. ஆனால் நான் என்னுடைய பெற்றோரிடம்
அவர்களிடம் இதை சொன்னபோது அவர்கள், நீ ஒரு பலவீனமான பிள்ளையா இருக்கிறாய், உன்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்று அவர்கள் தடை பண்ணினார்கள். लेकिन मेरे माता पिता से जब मैंने इस बात को कहा तो उन्होंने कहा कि आप एक कमजोर बच्चे हैं, इसलिए आप इस सेवा कर नहीं पाएंगे, इसलिए आप सेवा में नहीं जाना चाहिए, ऐसे बोलकर मुझे रुकावट किया. இந்த சந்தர்ப்பத்தில் 2006 வருடம் நடைபெற்றதான கன்வென்ஷனுக்கு நான் சென்றிருந்தேன். அந்த கன்வென்ஷனில் எப்படியாவது கர்த்தாவே உம்முடைய ஊழியத்துக்கு வருகிறதான் நான் வர வேண்டும், எல்லா தடைகளையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். 2006 के सम्मेलन में मैं गई थी और उस समय में मैंने प्रभु से कहा कि प्रभु मैं तेरी सेवा करने के लिए आना चाहती हूँ, तू ही मेरी सारी रुकावटों को दूर करना चाहिए. முதல் நாள் கூட்டம் முடிந்து எனக்கு அன்று இரவு தூக்கம் வரவில்லை. पहले सम्मेलन का पहला दिन समाप्त हो गया, उस रात को मुझे नींद नहीं आई. கர்த்தர் ஒரு விதமான வசனத்தோடு என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். परमेश्वर एक वचन से मुझसे लगातार बातें कर रहा था. யோபு 24 அதிகாரம் 1 வசனம். अय्यूब की पुस्तक 24 अध्याय का पहला वचन. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறிக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்ததான காலத்தை அறியாதிருக்கிறது எப்படி? सर्वशक्तिमान परमेश्वर सारे समयों को जानता है, तो जो लोग उस परमेश्वर को जानते हैं तो वे लोग अपने नियमित समय को क्यों नहीं समझते? இந்த வசனம் எங்க இருக்குது என்று எனக்கு தெரியாது. ये वचन कहाँ है करके मैं नहीं जानती थी. இரவு 1:30 மணி இருக்கும். நான் விதமாக வேதாகமத்தை எடுத்து திறந்த உடனே இந்த 24 அதிகாரம் 1 வசனத்தில் யாரோ டார்ச் லைட் அடிபட்டு போன்றதான வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த வசனத்தை நான் கண்டேன். रात का 1 बजे का समय था और मैंने तुरंत ही अपने बाइबल को खोला और उस वचन को खोलने के समय में मैंने देखा अय्यूब की पुस्तक 24 अध्याय के पहले वचन में मेरी नजर पड़ी और कोई उस वचन के ऊपर टॉर्च की लाइट को डाल रहा है, ऐसा मुझे वो वचन प्रकाशित होकर दिखाई दिया. பிற்பாடு மறுநாள் காலையில் என்னோட பெற்றோரிடம் நான் இதை அறிவித்து விட்டு அந்த வருடம் நான் தைரியமாக ஃபார்ம் எழுதி கொடுத்தேன். अगले दिन इस वचन को मैंने अपने माता पिता को बताया और उन्होंने भी मुझे अनुमति दिया और हिम्मत के साथ इस सेवा में आने के लिए समर्पण करने के लिए परमेश्वर ने मेरी सहायता की. 2 வருடம் ட்ரைனிங் சென்டரில் இருக்கும்படியாகவும் பலவிதமான விசுவாச ஜீவித்தை கற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 2 साल ट्रेनिंग सेंटर में रहकर विश्वास के जीवन को सीखने के लिए परमेश्वर ने मेरी सहायता की. கர்த்தர் என்னிடத்தில் பேசி இருந்தபடியே ட்ரைனிங் முடிந்தவுடன் என்னுடைய டிரான்ஸ்பர் நான் அறியாத பாஷையாக पंजाब देशத்துக்கு நான் அனுப்பப்பட்டேன். जैसे परमेश्वर ने मुझसे पहले बात किया था, 2 साल की ट्रेनिंग के बाद में मेरी बदली ऐसे एक देश में हुई जहाँ की भाषा मैं नहीं जानती थी. मेरी बदली पंजाब में हो गई. அந்த இடத்திற்கு போகும் முன்னதாக நான் ஒரு வார்த்தை கூட எனக்கு ஹிந்தியோ பஞ்சாபியோ தெரியாது. जब मैं उस स्थान में जा रही थी एक शब्द भी मुझे हिंदी या पंजाबी नहीं आती थी. ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தின் மூலமாக சீக்கிரமாக பாஷையை படிக்கும்படியாகவும் அந்த இடத்தில் ஊழியம் செய்யும்படியாகவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். लेकिन पवित्र संतों की प्रार्थना के द्वारा उस जगह की भाषा को सीखने के लिए और वहाँ पर सेवा करने के लिए परमेश्वर ने मेरी सहायता की. என்னால் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான ஊழியங்களை கர்த்தர் என் மூலமாக செய்தார். मैं सोच भी नहीं सकती ऐसे कई प्रकार की सेवाओं को परमेश्वर ने मेरे द्वारा किया. அந்த பஞ்சாப் தேசத்தில் 13 வருடங்கள் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். उस पंजाब देश में 13 साल सेवा करने के लिए परमेश्वर ने मेरी सहायता की. அந்த அங்க இருந்ததான சந்தர்ப்பத்தில் 3 முறை நான் மரண தருவாயில் ஆனேன். वहाँ पर रहने के समय में 3 बार मैं मृत्यु की बिस्तर में आ गई. அதில் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களோடு விவரிக்க விரும்புகிறேன். उसमें से एक घटना मैं आपको बताना चाहती हूँ. நான் 2008 வருடம் நான் அங்க மாற்றமாகி சென்றேன். 2008 में मैं वहाँ पर बदली होकर गई थी. அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக என் சரீரத்தில் ஒரு கட்டி உண்டானது. थोड़े दिनों में ही मेरे शरीर में एक फोड़ा उत्पन्न हुआ. அது நிமித்தம் பலவிதமான கஷ்டங்களை நான் சகித்துக் கொண்டிருந்தேன். और उस कारण से मैं बहुत कष्ट उठा रही थी. அப்பொழுது ஒரு நாள் கர்த்தாவே நீரே என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தீர், எனக்கு எப்படியாவது சுகத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். तब मैंने एक रात को प्रार्थना की, परमेश्वर तू ही मुझे स्थान में लेकर आया है, तू ही मुझे संपूर्ण चंगाई देना चाहिए. அன்று இரவு கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். उस रात के समय परमेश्वर ने मुझे एक स्वप्न दिखाया. வெண் வஸ்திரம் தரித்ததான ஒருவர் என்னிடத்தில் வந்து ஒரு விதமான பெட் வைக்கப்பட்டிருந்தது, இந்த பெட்டில் படுத்துக் கொள்ளும்படியாகவும் நான் உனக்கு ஆபரேஷன் செய்ய போகிறேன் என்றும் சொன்னார். एक सफेद वस्त्र पहना हुआ एक व्यक्ति मेरे पास आया और कहा कि आप यहाँ पर लेट जाइए, मैं आपको ऑपरेशन करने वाला हूँ. நான் விதமாக படுத்துக்கொண்டேன். நான் என்னுடைய கண்களை திறந்த போது அந்த பெரியவர் என்னிடத்தில் நம்முடைய தலைமுடியை போன்றதான 2 முடிகளை என்னிடத்தில் கொடுத்தார். मैं वहाँ पर लेट गई और जैसे मैंने आँख खोल के देखा तो एक उस व्यक्ति ने मुझे हमारे सिर के 2 बाल के समान 2 बाल दिए. அவர் விதமாக சொன்னார், உன்னை கஷ்டப்படுத்ததான இந்த கட்டியினுடைய 2 வேர்களை நான் எடுத்து விட்டேன், உனக்கு பரிபூர்ணமாக சுகம் கிடைத்தது, நீ போகலாம் என்று சொன்னார். तब उन्होंने कहा कि आपको कष्ट देने वाला ये बीमारी का ये जड़ है, इसीलिए इसको मैंने निकाल दिया है, अब तो संपूर्ण रीति से चंगी हो गई है. இந்த காரியம் நடந்து இந்த வருஷத்தோடு 15 வருடங்கள் ஆகிறது. वो ये बीमारी के बाद में अभी 15 साल बीत गए हैं. இதுவரைக்கும் சுகத்தோடு ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். अभी तक चंगाई के साथ सेवा करने के लिए परमेश्वर ने मेरी सहायता की है. இதற்கு பிற்பாடு போன வருஷம் जून மாதம் நான் नागपुर மாற்றமாகி வந்தேன். उसके बाद में पिछले साल जून महीने में मेरा नागपुर में बदली हो गया. இங்க வந்தபோது அதிகமாக சூடாக இருந்ததின் காரணம் நிமித்தம்
என்னுடைய கால்களில் ஒரு சிறிய புண் உண்டானது. उस समय में बहुत गर्मी का मौसम था, इसीलिए मेरे पाँव में एक फोड़ा आ गया. நான் அதை கவனிக்கவில்லை. मैंने उसको ध्यान नहीं दिया, அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டே வந்தது. लेकिन वो धीरे धीरे बढ़ता गया. அதிலிருந்து தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. उसमें से पानी निकलने लगा. என்னுடைய முழங்காலிலிருந்து என்னுடைய பாதம் வரைக்கும் அந்த புண்ணானது பரவி விட்டது. मेरे घुटने से लेकर पाँव तक वो पूरा फैल गया. இது நிமித்தமாக நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். इस कारण से मैं बहुत अधिक कष्ट उठा रही थी. இரவு நாட்களில் தூக்கம் வரவில்லை. रात के समय में मुझे नींद नहीं आती थी. பலவிதமான எரிச்சலும் வேதனையும் காணப்பட்டது. बहुत ज्यादा दर्द और जलन मुझे होता था. நான் கர்த்தரிடத்தில் விதமாக ஜெபித்தேன். கர்த்தாவே, ஏன் எனக்கு விதமான காரியத்தை அனுபவித்தீர் என்று ஜெபித்தேன். मैंने परमेश्वर से प्रार्थना किया कि क्यों प्रभु ये सब मेरे जीवन में आ रहा है. அப்பொழுது கர்த்தர் யாக்கோபு 1:12 மூலமாகவும் 5:11 மூலமாகவும் இது ஒரு சோதனை என்றும் அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்றும் சொன்னார். तब परमेश्वर ने मुझसे याकूब की पत्री 1:12 और 5:11 से बातें किया कि ये एक परीक्षा है, तुम इसको धीरे से सहन करना चाहिए. ஆனாலும் என்னுடைய வேதனை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. लेकिन मेरा दर्द बहुत अधिक होता जा रहा था. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு பிரிந்து கொண்டே இருந்தது. संक्षिप्त में कहने से थोड़ा थोड़ा मेरा प्राण मेरे अंदर से निकलते हुए मैं महसूस करती थी. விதமாக இந்த வேதனை அதிகரித்து என்னுடைய முழு காலும் வீங்கி விட்டது. ऐसे दर्द के साथ मेरा पूरा पांव सूज गया. நாக்பூரில் இருக்குதான अनेक பரிசுத்த பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் எனக்காக விசுவாசிகளும் பாரத்தோடு ஜெபித்தார்கள். नागपुर के सेवक भाई और बहनों और विश्वासियों ने मेरे लिए बोझ के साथ प्रार्थना किया. விதமாக ஒரு நாள் நான் மிகவும் உட்கார கூட முடியவில்லை. மிகவும் கஷ்டத்தோடு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். एक दिन मैं बैठ भी नहीं पा रही थी. बहुत ही अधिक कष्ट के साथ मैं प्रार्थना में बैठी. நம்முடைய சென்டர் பாஸ்டர் அவர்களிடத்திலும் நான் சொன்னேன். அவர்கள் எரேமியா 17:14 சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக சொன்னார்கள். मैंने सेंटर पास्टर जी को इस बात के बारे में बताया. उन्होंने मुझसे कहा यिर्मयाह की पुस्तक 17:14 को लेकर आप स्तुति कीजिए. கர்த்தாவே, நீர் என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகுவேன். என்னை ரட்சியும், நான் அப்போது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. हे यहोवा, मुझे चंगा कर तब मैं चंगा हो जाऊंगा, मुझे बचा तब मैं बच जाऊंगा, क्योंकि तू ही मेरी स्तुति है. இப்படியாக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருந்தேன். इस प्रकार से मैं परमेश्वर की स्तुति करती रही. அப்பொழுது ஒரு நாள் அதிகமான வேதனையுடன் காலை ஜெபத்துக்கு நான் சென்றேன். एक दिन बहुत ही दर्द के साथ मैं सुबह की प्रार्थना में गई. நான் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான சந்தர்ப்பத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். आंसुओं के साथ प्रार्थना करने के समय में परमेश्वर ने मुझे एक दर्शन दिया. அந்த தரிசனத்தில் ஒரு பாம்பானது தானாகவே தன்னுடைய பலனை இழந்து அது முழுவதுமாக கீழே விழுந்து மரித்ததை கண்டேன். उस दर्शन में मैंने देखा कि एक सांप जो है वो अपनी पूरी शक्ति और बल को खो बैठा और पूरी रीति से सिकुड़कर वो नीचे गिर पड़ा. இது என்ன என்று எனக்கு புரியவில்லை. ये क्या है करके मुझे समझ में नहीं आया. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். तब परमेश्वर की आत्मा ने मुझसे बात किया. இதுவரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தினான அந்த பிசாசுடைய சக்தியை நான் அழித்திருக்கிறேன் என்று சொன்னார். अभी तक तुझे सताने वाली शैतान की शक्ति को मैंने नाश कर दिया है. அப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டேன். तब परमेश्वर से मैंने इसके बारे में एक चिन्ह को मांगा. கர்த்தாவே, நிச்சயமாகவே என்னை சுகப்படுத்தினீர் என்றார். यदि परमेश्वर तूने मुझे संपूर्ण रीति से चंगाई दिया है. அந்த சந்தர்ப்பத்தில் சீதான மழை பெய்து கொண்டிருந்தது. उस समय में थोड़ी हल्की हल्की बारिश हो रही थी. எந்தவித காற்றும் இல்லை. ज्यादा हवा नहीं थी. அப்போ நான் கர்த்தரிடத்தில் சொன்னேன், நீர் என்னை சுகப்படுத்தினது உண்மை என்றால் இந்த இடத்தில் ஒரு பெரிய மரமானது கண்டிப்பாக விழ வேண்டும். तब मैंने परमेश्वर से कहा कि यदि तूने मुझे सच में चंगाई दिया है तो यहाँ आसपास में एक बड़ा पेड़ जड़ से उखड़ना चाहिए. கூட்டம் முடிந்து கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே கேட்டுக்கு வெளியில் இருந்ததான் ஒரு பெரிய மரம் வேரோடு சாய்ந்திருப்பதை நான் கண்டேன். प्रार्थना समाप्त होने के थोड़ी ही देर के बाद में मैंने देखा कि हमारे गेट के बाहर एक बड़ा पेड़ जड़ से उखड़कर नीचे गिर गया. இவ்விதமாக கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். इस प्रकार से परमेश्वर ने इस बीमारी से मुझे संपूर्ण रीति से चंगाई दिया. இந்த இடத்தில் யாராவது வியாதியோடு வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக மரித்ததை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுடைய வியாதிக்காக மரித்ததை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமாக சுகத்தை கொடுப்பார். यहाँ पर कोई भी बीमारी के साथ आया है तो यदि आप विश्वास करेंगे कि यीशु मसीह आपके पापों के लिए, आपकी बीमारी के लिए मर गया है, तो आप विश्वास करने के द्वारा आप संपूर्ण चंगाई को प्राप्त करेंगे. கர்த்தருடைய ஊழியத்துக்கு கடந்து வந்த நாட்கள் முதல் கர்த்தர் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் என்னோடு கூட இருந்து நடத்தி வருகிறார். जिस दिन से मैं सेवा में आई हूँ आज तक परमेश्वर मेरे लिए एक माता पिता होकर एक मित्र होकर रहा है. கர்த்தரை ஒரு உற்ற நண்பனாகவும் என் ஆத்தும நேசராகவும் அனுபவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்து வருகிறார். परमेश्वर को अपना मित्र होकर और अपना प्राण का प्रेमी होकर अनुभव करने के लिए, सब में सब कुछ होकर अनुभव करने के लिए प्रभु ने मेरे लिए सहायता किया है. கர்த்தருக்காக ஒரு சகோதரியும் நான் விட்டேன். परमेश्वर के लिए मैंने एक भाई और बहन को छोड़ा. ஆனால் இன்று கர்த்தர் ஒரு ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். लेकिन आज परमेश्वर ने सेवा में मुझे हजारों भाई बहनों को दिया है. இந்த இடத்தில் இருக்கிறதான உங்களில் யாருக்காகிலும் கர்த்தருடைய அழைப்பு இருக்கும் என்றால் நீங்கள் தைரியமாக கர்த்தருடைய ஊழியத்திற்கு கடந்து வாருங்கள். यहाँ पर किसी को भी परमेश्वर की बुलाहट है तो आप हिम्मत के साथ परमेश्वर की सेवा करने के लिए आइए. உங்களை அழைக்கிறவர் உங்களை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். आपको बुलाने वाला परमेश्वर अंत तक चलाने के लिए वो सामर्थ्य और विश्वास योग्य है. என்னுடைய கடைசி
கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருந்து எப்படியாவது சியோனில் காணப்பட வேண்டும் என்பதே என்னுடைய முழு வாஞ்சையா இருக்கிறது. मेरे अंतिम क्षण तक परमेश्वर के भवन में रहकर प्रभु की सेवा करके सियोन में दिखाई देना ही मेरा आग्रह है. அதற்காக நீங்கள் யாரும் எனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சி முடிக்கிறேன். उसके लिए आप सभी लोग मेरे लिए प्रार्थना कीजिए. उसके लिए मैं प्रार्थना की मांग करती हूँ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो.